ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரேஷன் பச்சரிசியை வச்சு ரொம்பவே சூப்பரான பஞ்சு போல் சாஃப்டான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு நமக்கு ஓவன், பீட்டர், விஸ்க் எதுவுமே தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு கேக் வந்து செஞ்சிடலாம். இதுவரை நீங்கள் வந்து ரேஷன் ரைஸ் வச்சு கேக் வந்து கண்டிப்பாக செஞ்சுருக்கவே மாட்டீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேக் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு 250 ml கப்பில் ஒரு கப் அளவு வந்து ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துருக்கிறேன். நமக்கு அரிசியில் தூசி இருக்கும், அதனால் டைரெக்டாக சேர்க்க வேண்டாம். கழுவிட்டு இந்த மாதிரி காய வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்தளவு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து கேக் பண்ணுறதுனால மெஷர்மெண்ட் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த அரிசி மாவில் இருந்து ஒரு கப் அளவு வந்து 250 ml கப்பில் ஒரு கப் அளவு மட்டும் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தான் அரிசி மாவு இருந்தது. அதை வேறு ஏதாவது ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒருக்கா கூட நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே அரிப்பு வச்சு அரிசி மாவை வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு முறை இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மீதி வாரதை நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம். அது நமக்கு வேண்டாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு அரை கப் அளவு வந்து சுகர் வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கிறேன். இது வந்து நமக்கு நல்ல வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் மட்டும் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சீனியை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 2 முட்டை சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோக்குள்ள முடியுமோ அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து 1/4 கப் அளவு வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துருக்கிறேன். ஏதாவது ஒரு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நெய்யெல்லாம் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ரொம்ப அரைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கப் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டாலே போதும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம ஏற்கனவே அரிசி மாவு கூட பேக்கிங் சோடா பவுடர்லாம் சேர்த்து நம்ம வந்து சலிச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஆட் பண்ணி ஒரு ஸ்பேட்சில் எல்லாம் ஒரு ஸ்பூனும் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கேக்கு பேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பால் சேர்த்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி லூஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த பாத்திரத்தில் தான் வந்து கேக் வந்து பேக் பண்ண போகிறேன். அதனால் கீழே வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே ஆயில் வந்து சுற்றி அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம வந்து கேக் பேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து கேக் பேட்டர் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒருக்கா வந்து ஜஸ்ட் வந்து ஒருக்கா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போது நமக்கு வந்து ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் ரிமூவ் ஆகி வந்துடும். அடுத்ததாக இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து பாதாம் மட்டும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நட்ஸ் வேணால் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் எதுவும் சேர்க்காம கூட நம்ம வந்து செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ஒரு குக்கரை வந்து ஸ்டாண்டோடு சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் வந்து நம்ம கேக் பேட்டர் வச்சுருந்தா அந்த டின்னை வந்து வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடும்போது கேஸ்கெட்டையும் விசிலையும் எடுத்துகிட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு ஒரு 40 மினிட்ஸ் நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் இருக்கும். நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி இருக்கிறேன். இப்போ ஒருக்கா நம்ம வந்து கத்தியை வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி உள்ளே எதுவும் ஒட்டாமல் வருதான்னு பார்த்துக்கோங்க. கத்தியில் எதுவும் ஒட்டாமல் வருவான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லாவே வந்து பேக் ஆகி வந்துடுச்சு. இப்போ நல்லா சூடாக இருக்குது. இது வந்து ஓரளவு கொஞ்சம் ஆறி வரட்டும். அது வரையும் நம்ம இதை வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே ஆறி வந்துட்டு இப்போ அந்த ஓரங்களை இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சுற்றி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கையில் கமத்திட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக நமக்கு வந்து டிமோல்ட் ஆகி வந்துடும்.
எதுவுமே ஒட்டாது. ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வரும். ரேசன் ரைஸில் பண்ண கேக்குனா யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ மேலே வந்து நம்ம போட்டிருந்த பட்டர் பேப்பரும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு பெர்ஃபெக்ட்டா எந்த அளவு சூப்பரா வந்திருக்குதுன்னு. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவு சாஃப்ட்டாக வந்திருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம சேனலில் இது போல் நிறைய ரேசன் ரைஸ் ரெசிபி இருக்குது. நிறைய வெரைட்டி ரெசிபிஸ் இருக்குது. அதோட எண்ட் ஸ்க்ரீனில் வந்து அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். இந்த கேக் பார்த்திங்கன்னா டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். டீயோடு சாப்பிட ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.